ஹாய்ங்க, குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் செவ்வாய்க்கிழமை காலையிலங்க. இன்றைக்கி காலையில் நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாதம், கத்திரிக்காய் காரக்குழம்பு, அதுக்கடுத்து அரிசி பருப்பு சாதம் லஞ்சுக்குங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அது ரெடி பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இப்போ பார்த்திங்கன்னா வானலில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறம் 4 தக்காளி போட்டுருக்கேங்க. இது நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்காக நான் கூடவே உப்பு, கல்லுப்பு, அதுக்கடுத்து மஞ்சத்தூள் இதையும் போட்டு வதக்கிடுவேங்க. இதை போட்டு இப்போ வதங்கினா சீக்கிரமாக வதங்கும் தக்காளி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், எங்கள் வீட்டுக்காரர் நேற்று ஒரு 1 kg இருக்கவங்க கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தார். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 4 சைடாக முழுசாக கட் பண்ணி போடுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி போட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கடுத்து பாருங்கள், இப்போது கத்திரிக்காயையும் இதோட ஆட் பண்ணியாச்சு, வானல் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் ஊற்றிருக்கேன். இது நல்லா வதங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கணுங்க. மிளகாய் தூளை போட்டுட்டு இதுக்கு இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேங்க. நான் இந்த கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் தான் இதுவே போடுவேன். இது என்னதுன்னா புளி கரைசலே ஊற்றுவேன். அதுக்கடுத்து இதுக்கு மொச்சக்கொட்டை வேக வச்சுருக்கேன் தனியாக ஒரு குக்கரில், அதையும் இதோட போடணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா புளி கரைசலை ஊற்றியாச்சுங்க. இப்போ அதுக்கடுத்து மொச்சக்கொட்டையும் போட்டுருக்கேன். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் செவ்வாய்க்கிழமை பருப்பு போட்டு சாம்பார் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு அமாவாசைங்க, நேற்று சாம்பார் தான் வச்சோம். எங்கள் வீட்டில் நிறைய பெரியவங்களாம் இருக்காங்க, நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி, அதனால் அடிக்கடி சாம்பார் வைப்போங்க. அதுக்காக தான் நேற்று சாம்பார், நாளைக்கும் சாம்பார் வைக்கணும். சரி, இன்னைக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு புளிக்குழம்பு வச்சாச்சுங்க. இதுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு பத்தலைன்னு சொல்லிட்டு இப்போ உப்பு போட்டேன். இதுக்கடுத்து குக்கரில் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்காக அரிசி பருப்பு சாதம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டேங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு கொஞ்சமாக நெய், அதையும் போட்டுட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டாச்சுங்க. போட்டுட்டு அதுக்கடுத்து இது கூட பூண்டு நசுக்கி போட்டாச்சுங்க. அது கூட பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இதையும் போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன வெங்காயமும் போட்டுக்கணுங்க. சின்ன வெங்காயமும் போட்டு கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணுங்க. அதுக்கடுத்து நான் பாருங்கள் சைடில் குழம்பு கொதிச்சுட்டு இல்லைங்களா, அது குழம்புக்கு மாங்காவும் போட்டுக்கோங்க. மாங்காய் கட் பண்ணி 2 பீஸ் போட்டாச்சு. எங்கள் வீட்டுக்கார் மார்க்கெட் போனாலே ஏதாச்சும் காலிஃப்ளவர் இது மாதிரி ஏதாவது புதுசாக இருக்குது அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்துடுவார். அதுக்கடுத்து மாங்காவும் வாங்கிட்டு வந்துருந்தார் நேற்று. இது மாதிரி இந்த மாங்காவும் 2 பீஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே குழம்புக்கு நான் கொஞ்சமாக வெல்லம் போட்டுப்பேங்க, அதாவது காரக்குழம்புக்கு மட்டும்தான் போட்டுப்பேன். அதுக்கடுத்து இந்த அரிசி பருப்பு சாதம் இன்ட்ரின் அடுப்பில் வச்சுருந்தேன், அதுக்கு கேஸ் ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளியையும் போட்டு வதக்கிட்டேங்க. இப்போ இது வதங்கட்டும். இப்போ பாருங்கள், கேஸ் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் இதில் இண்டக்ஷன் அடுப்பில் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் கேஸ் அடுப்பில் யூஸ் பண்ணுறோம். இண்டக்ஷன் யூஸ் பண்ணுன்னா கரண்ட்டு பில் அதிகமாக வரும்னு பயமாக இருக்குது. இது யூஸ் பண்ணால் இது எந்த நேரத்தில் நிற்குமோன்னு பயமாக இருக்குது. இப்படியெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கோங்க. நம்ம என்னங்க பண்ணுறது, அந்த காலம் மாதிரி அடுப்பில் ஏறி விட்டு நம்மளும் பழகி இருந்தோம்னா இன்றைக்கி நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அது தக்காளி அரிசி பருப்பு சாதம் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ காரக்குழம்புக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுப்பில் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அந்த நல்லெண்ணெய் கூட எப்போவுமே நான் இது போடுவேங்க, வடகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அம்மா தான் லாஸ்ட் இயர் செஞ்சு கொடுத்தாங்க. வீட்லேயே செஞ்சாங்க எங்கள் அம்மா. சின்ன வெங்காயம் வர வச்சு அது செஞ்சாங்க, சின்ன வெங்காயத்துலேயே செஞ்சுருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கருவேப்பிலையையும் போட்டுட்டு நான் அதுலேயே குழம்புல ஆல்ரெடி கொத்தமல்லி தழை போட்டாச்சுங்க. இப்போ இந்த குழம்புல இதை ஊற்றிட்டு இந்த எண்ணெய் சூடல்லையே பெருங்காயத்தூளை போட்டுக்குவேங்க. நான் எப்போவுமே கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதிகமாக தான் யூஸ் பண்ணுவேன். மொச்சன்றதுமே கூட வாயு தாங்க, அதனால் பெருங்காயத்தூளும் அதோட போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சுங்க. நிறைய பேர் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க. இப்போ அரிசி பருப்பு சாதத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கான சமையல் ரெடி, வாங்க சாப்பிட்லாம்.